கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் நிற்கிறோம். 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே சின்ன ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட திருமுகங்கள், நிருபங்கள், கடிதங்கள் இடம்பெறுகின்றன. இவற்றில் ஏறக்குறைய ஒரு சில நிருபங்களை குறித்து நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு 4வது சபை தியத்தீரா சபை. முதலாவதாக எபேசு, 2வதாக சிமிர்னா, 3வதாக பெர்கமு, இன்றைக்கு தியத்தீரா. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை இந்த சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தை குறித்து நாம் காண்கிறோம். பவுலுடைய ஊழிய நாட்களிலே தியத்தீராவிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் என்பது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையிலே சிலருடைய கருத்து. தியத்தீரா பட்டணம் தரைப்பாங்கான இடத்திலே ஒரு கட்டப்பட்ட ஒரு பட்டணம். இது ஒரு வியாபார ஸ்தலம் என்று கூறப்படுகிறது. மாமன்னன் அலெக்சாண்டர் அவனுடைய வழி நடந்தவர்கள் ஒரு அதிகாரி செலுசியஸ் என்பவன் மூலமாக இது நிறுவப்பட்டது என்று சொல்லி வரலாற்றின் அடிப்படையில் நாம் அறிகிறோம். ரோமர்கள் இந்த பட்டணத்தை முற்றுகையிட்டு அவர்கள் வெற்றி சிறந்து பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி வரலாறு நமக்கு அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே முக்கியமான கடவுளாக அப்பல்லோ என்ற கடவுள் வணங்கப்பட்டதும் வரலாற்று குறிப்பு. இந்த அப்பல்லோ என்று சொல்லக்கூடிய கடவுள் அல்லது தேவதை சூரிய கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். சிலருடைய கருத்து என்னவென்றால், கருத்தை சொல்வதற்கு முன்பு அது ஒரு தவறான கருத்து என்று சொல்லிவிடுகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய லீதியாள், இரத்தாம்பரம் விற்கக்கூடியவள், அவள் தான் இந்த சபையில் முதன்மையாக கருதப்பட்ட ஒரு பெண்மணி என்று சொல்லி கருதுகிறார்கள். ஒருவேளை அவளே இந்த இயேசபேலாக இருந்திருக்கக்கூடும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். அந்த கருத்து வேதத்திற்கு புறம்பான கருத்து. அப்படி அல்ல. இந்த வசனங்களை எல்லாம் கோர்வையாக நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனங்களிலே ஒன்றையும் நாம் கூட்டக்கூடாது, ஒன்றையும் கழிக்கக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு இவற்றை வாசித்து தியானிப்பது நல்லது. இது ஒரு சிறிய சபை, 7 சபைகளிலே இது ஒரு சிறிய சபை. ஆனால் இந்த சிறிய சபை மேலும் தேவன் கருத்தோடு கரிசனையோடு கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி அறிகிறோம். இந்த சின்ன சபைக்கு கூட ஒரு கடிதம் எழுதுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உயரத்தில் பறக்கக்கூடிய கழுகு, பூமியில் நடமாடக்கூடிய பிராணிகளை, பறவைகளை எப்படி அங்கிருந்தே தூரப்பார்வையோடு பார்க்கிறதோ, அதே போல உன்னதங்களிலே வாசம் பண்ணக்கூடிய தெய்வம் உலகத்தில் உள்ள எல்லா சபைகளையும் ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறார் என்பது தான் வேதத்தின் அடிப்படையில் உள்ள போதனைகள் ஆகும். இந்நாட்களிலே சபைகளை நாம் பார்க்கும் பொழுது
பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபை மேற்கொள்வதில்லை என்று நாம் அறிந்திருந்தாலும் நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை, இன்றைய நாட்களிலே சாத்தானுடைய பிடிகளிலே சபைகள் விளங்குவதாக நாம் அறிகிறோம். பல இடங்களிலே சபைகளிலே சாத்தானால் ஏற்படும் கொந்தளிப்புகளை காண்கிறோம். வசனம் இல்லை, முறையான ஆராதனை இல்லை, ஜனங்கள் எல்லாம் அவரவர் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் காண்கிறோம். சும்மா ஆராதனை அவர்களுடைய இஷ்டப்படி அலங்கரிப்பதற்காக ஏராளமான பாடல்களை வைத்திருக்கிறார்கள். துதி ஆராதனை என்ற பெயரிலே கொள்கை குழப்பங்களை திருச்சபைகளுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். ஆவிக்குரிய உணவு இல்லவே இல்லை. மாறாக அதற்கு பதிலாக சபை மக்களை சந்தோஷப்படுத்த அவ்வப்போது சாப்பாடு போடுகிறார்கள். உபவாச கூட்டம் என்று சொல்லி சோத்து கூட்டமாக அதை ஆக்கிவிட்டார்கள். வசனமில்லை. வசனத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டுமே என்று ஆவலோடு வருகிறவர்களுக்கு விசனமே காணப்படுகிறது. ஒன்றுமே இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ளுவது போல காணப்படுகிறது. இது ஆதியிலே கூட இருந்தது. அந்த 7 சபைகளிலே சில சபைகளிலே சாத்தானுடைய நடமாட்டம் கொண்டாட்டம் காணப்படுவதாக பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சிமர்னா சபையிலே சாத்தானுடைய கூட்டம் இருந்தது என்று வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்திலே பெர்கமு சபையிலே சாத்தானுடைய சிங்காசனம் அமைந்திருந்தது என்று நாம் காண்கிறோம். இன்னும் நாம் வாசிக்க போகிற இந்த தியத்தீரா சபையிலே 24ஆம் வசனத்திலே சாத்தானுடைய ஆழங்கள் இருந்தன என்று சொல்லியும் அங்கே காண்கிறோம். இன்னும் சர்தை சபையிலே அடுத்தாற் போல நாம் பார்க்கக்கூடிய அந்த சபையிலும் சாத்தானுடைய கூட்டம் இருந்ததாக 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 7 சபைகள், 4 சபைகளிலே சாத்தான் 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 அவருடைய கொண்டாட்டத்தையும் கும்மாளத்தையும் கொள்கை குழப்பத்தையும் நாம் பார்க்கிறோமே. இந்நாட்களிலே சபைகள் இப்படியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், வேத வசனத்திற்கு பஞ்சம் வரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பஞ்சம் வந்தாச்சு என்று நான் அறிகிறேன், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு காலத்திலே சபையானது சுடர்விட்டு பிரகாசித்தது. வேத வசனங்கள் அங்கே விளக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தன. எந்தெந்த வசனங்களை கைக்கொள்ள வேண்டும், எதிலெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் உண்மை உத்தமமான விசுவாசிகளாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பார்த்தால் அப்படி இல்லை. உலகத்தை விட கேவலமாக திருச்சபை மாறிக்கொண்டிருப்பதாக இன்றைய நாட்களிலே பார்க்கிறோம். சரிதானா? என்னை பொறுத்தளவிலே நிச்சயமாக சரிதான். சாத்தானுடைய கரங்களிலே திருச்சபை ஒப்பு கொடுக்கப்பட்டதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோமே. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இவ்விதமாக ஆண்டவரே சில திருச்சபைகளை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுப்பது போன்ற காட்சி இங்கு காணப்படுவதாக நாம் வேதத்திலும் வாசிக்கிறோம். சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு திருச்சபை கூட்டத்திலே அவனுடைய கூட்டமும் சேர்ந்து வளர்வது போல, செடிகளோடு சேர்ந்து களைகளும் வளர்வது போல இன்றைய நாட்களிலே திருச்சபையானது காணப்படுகிறது. அப்படி இருத்தல் ஆகாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த சபை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இந்த சபையின் மேல் பாசம் கொண்டு பாரம் கொண்டு சில காரியங்களை பொதிக்கிறாரே. எனவே இந்த சபையின் காரியங்களை நாம் கண்டு அதற்குரிய சில காரியங்களை கற்று நம்முடைய சபையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்த கடிதம் தியத்தீரா சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் நீளமான கடிதம். மற்ற கடிதங்களை விட ஏறக்குறைய நீளமான கடிதம். இதில் சீரேசுநாதர் எப்படி வர்ணிக்கப்படுகிறார்? ஒவ்வொரு கடிதத்திலும் முதலாவதாக சீரேசுநாதர், 2ஆவதாக சிறப்புகள், 3ஆவதாக சிறுமைகள், 4ஆவதாக சீர்கேடுகள், 5ஆவதாக சில ஆலோசனைகள், 6ஆவதாக சிறப்பு பரிசில்கள், இப்படியாக நாம் பார்த்து வருகிறோம். சரியா? முதலாவதாக சீரேசுநாதர் 18ஆம் வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். அக்கினி ஜுவாலைகள் போன்ற கண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், 7 கண்கள், ஆண்டவருக்கு ஊடுருவி பாய்ந்து பரவக்கூடிய கண்கள்,
பார்வையினாலே ஒன்று சுத்திகரிக்கும் அல்லது சுட்டரிக்கும் அப்பேற்பட்ட கண்களாக இங்கு காணப்படுவதாக பார்க்கிறோம். காரணம், அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆண்டவருடைய கண்களை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது முதலாவதாக அது பரிசோதிக்கும் கண்கள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு சபை அங்கத்தினர் இல்லங்களிலும், ஒவ்வொரு சபை அங்கத்தினுடைய இருதயத்திலும் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன நடக்கிறது, எப்படி வாழ்கிறார்கள், எப்படி சிந்திக்கிறார்கள், என்ன தீர்மானங்களை எடுக்கப் போகிறார்கள், ஆண்டவர் பரிசோதிக்கும் கண்கள் உள்ளவராக காணப்படுவதாக நாம் பார்க்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி பக்தன் தன்னை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறானே, அதே போல ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயங்களையும், ஒவ்வொருவருடைய இல்லங்களையும், ஒவ்வொரு திருச்சபையையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆண்டவர். பரிசோதிக்கும் கண்கள். இரண்டாவதாக அவருடைய கண்கள் பரிதபிக்கும் கண்கள். தன்னை மறுதலித்து விட்டானா? நான் மறுதலிக்கவே மாட்டேன் என்று கங்கணம் கட்டினானே, நீ 3 தடவை மறுதலிப்பாய் என்று சொன்னேனே, என் வார்த்தையை கேளாமல், அதை நம்பாமல், விசுவாசியாமல், தன்னுடைய இஷ்டப்படி எட்டிக்கு போட்டி சொல்லி அவன் என்னை மறுதலித்தானே. அவனை எப்படி பார்த்தார் ஆண்டவர்? கோபத்துடனா? மத்தேயு 26 கடைசி வசனத்தில் பார்க்கும் பொழுது பரிதாபமான கண்கள். அவனை பார்த்த உடனேயே அவன் கதறி அழ ஆரம்பித்து விட்டான், மனம் கசந்து அழ ஆரம்பித்து விட்டான் என்று சீமோன் பேதுருவை பற்றி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பரிசோதிக்கும் கண்கள், இரண்டாவதாக பரிதபிக்கும் கண்கள், மூன்றாவதாக ஆண்டவருடைய கண்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவதாக பரிசுத்தப்படுத்தும் கண்கள், பரிசுத்தமாக்கும் கண்கள் என்று சொல்லி அவரை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார், பரிதபிக்கக்கூடிய ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய தெய்வம் அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் அக்கினிமயமானவர். தேவன் அக்கினியாய் இருக்கிறார், பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். பட்சிக்கும் கண்கள். அந்த கண்களோடு ஆண்டவர் பார்த்து அந்த ஆத்துமாவை, அந்த திருச்சபை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், பரிசுத்தமான கண்களாக ஆக்க விரும்புகிறார். நான்காவதாக, முதலாவதாக பரிசோதிக்கும் கண்கள், இரண்டாவதாக பரிதபிக்கும் கண்கள், மூன்றாவதாக பரிசுத்தப்படுத்தும் கண்கள், பரிசுத்த கண்கள், நான்காவதாக அவருடைய கண்களை குறித்து பார்க்கும் பொழுது பாழாக்கும் கண்கள். கண் பார்வையினாலே ஆண்டவர் சுட்டரிக்கக்கூடியவர். சுட்டரிக்கும் கண்கள் ஆண்டவருடைய கண்கள். ஒரே பார்வை, ஒன்று அது வாழ வைக்கும் அல்லது வீழ்த்தும். பார்வையினாலே பரிதபிக்கக்கூடிய கண்களுடையவர், பாழாக்கும் கண்கள் உள்ளவராக விளங்குவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி பாழாக்க போகிறார்? தன்னுடைய வெண்கல பாதங்கள் மூலமாக. வெண்கல பாதம் என்று சொல்லி அதே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதை வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தியத்திர சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், இரண்டாவது பிரகாசமான வெண்கலமும், வெண்கல பாதங்கள் என்று சொல்லி இரண்டாவதாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாதங்கள் வெண்கல பாதங்கள். வெண்கலம் என்றால் நியாய தீர்ப்பு. ஆத்துமா சரியில்லை என்றால், திருச்சபை சரியில்லை என்றால், ஆண்டவருக்கு பிரியமாக வாழவில்லை என்றால் நொறுக்கும் பாதங்கள். அநேக ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றனவே. சாலமோன் கட்டிய ஆலயத்தை ஆண்டவர் இடித்து போட்டாரே. ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு கிடையாது. தாவீதுக்கு தான் இருந்தது, தகப்பனுக்கு தான் இருந்தது. ஆனால் தாவீதுக்கு அந்த கட்டடம் கட்டக்கூடிய உத்தியோகத்தை கொடுக்காமல் அவனுடைய மகன் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் தாவீதுக்கு 700, மகன் சாலமோனுக்கு 1000. பரிசுத்தம் இல்லை. ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள், சோரம் போனார்கள். சாலமோன் கட்டிய ஆலயம் என்ன ஆயிற்று? இடிக்கப்பட்டது. வெண்கல பாதங்கள். தண்டனைகள் வரும். அநேக திருச்சபைகள் இந்நாட்களிலே மூடிக்கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகத்தின் பல இடங்களிலே மூடிக்கொண்டிருக்கின்றன. போதகர்கள் எல்லாம் தங்களுடைய ஊழியங்களை விட்டுவிட்டு உலக பிரகாரமான வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மிஷனரி பணி தளங்கள் என்று காணப்படுகின்றனவே, அவையெல்லாம் போய்விடுகின்றன. இருந்த இடம் தெரியவில்லை. மிஷனரிமார்கள் எல்லாம் உலக பிரகாரமான வேலைகளுக்கு தாவுகிறார்கள். கீழ்ப்படிதல் இல்லை. நீ பீகாரை விட்டு ராஜஸ்தானுக்கு போ என்று அந்த நிறுவனம் டிரான்ஸ்பர் பண்ணும் பொழுது ஒத்துக்கொள்வது கிடையாது, அசைவது கிடையாது. இடம் பிடித்துக் கொண்டேன், எனவே அடம் பிடிப்பேன் என்று சொல்லி
அவர்கள் பணித்தளத்திலே அவர்களே ஒரு வேலையை தொடங்குகிறார்கள், அவர்களே ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறார்கள். மற்ற நிறுவனங்களில் சேர்ந்து கொண்டு ஆங்காங்கு தங்களுக்கு காசு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சொந்தமாக வயல்களை, தோட்டங்களை இருந்த இடத்திலேயே உண்டாக்குகிறார்கள். பக்கத்தில் உள்ள சில நிறுவனங்களை காக்கா பிடித்து என்ன கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். ஊழியங்கள் இல்லை. அது மட்டுமல்ல, தாறுமாறான கிரியைகளில் நாம் ஈடுபட்டு பரிசுத்த குலைச்சலாக அந்த இடத்தை ஆக்கி விடுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். திருந்தவில்லை என்றால் துரத்தப்பட வேண்டியதுதானே. இதெல்லாம் இன்றைய நாட்களிலே திருச்சபையிலும் திருப்பணியிலும் பெருகி வருகிறது. வெண்கல பாதங்கள், ஆண்டவருடைய பாதங்கள் வெண்கல பாதங்கள், நியாயந்தீர்க்கும் பாதங்கள். எனவே என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், இரண்டாவதாக வெண்கல பாதங்கள். இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவதாக தேவகுமாரன் என்ற வார்த்தையை அங்கே நாம் பார்க்கிறோம். 18 மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 2:18. தியத்திர சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன். தேவகுமாரன் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். தேவகுமாரன்னா தேவனுடைய பிரதிநிதி என்பது பொருளாகும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யோவான் 1:18. தேவனை பார்க்க முடியாது, உன்னத ஒளிகளிலே வாசம் பண்ணக்கூடியவர் நம்முடைய தேவன், பட்சிக்கிற அக்கினியானவர். காண முடியாது, ஆனால் காண முடியும். எப்படி? அவர் மடியில் இருக்கக்கூடிய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கடவுளை நேராக காண முடியாது, கடவுளை அவருடைய குமாரன் இயேசு மூலமாக காண முடியும். ஏனென்றால் குமாரன் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் பிள்ளை அல்ல, பிரதிநிதி, வெளிப்படுத்துகிறவர் என்பது பொருளாகும். ரிவீலர் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ். தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. காண வேண்டுமா? அவருடைய குமாரன் மூலமாக தேவனை காண முடியும். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யார் அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 தீமோத்தேயு 3:16 இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யார் அந்த வார்த்தை? இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அறிவித்தவர் இயேசு. குமாரனாகி இயேசு மேலான தேவன். ரோமர் 9:6 இயேசு மகாதேவன். தீத்து 2:13 இயேசு மெய்யான தேவன். 1 யோவான் 5:20 தேவன், தேவகுமாரன், தேவனை வெளிப்படுத்தக்கூடியவர். அந்த தேவகுமாரன் என்று சொல்லி 18 நாம் பார்க்கிறோம். தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது என்ன சொல்லுகிறார்? முதலாவதாக சில சிறப்புகளை அறிவிக்கிறார். தியத்திர சபையின் சிறப்புகள். 19 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் பாருங்க. அன்பு ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அதை பாராட்டுகிறாரே. உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நிறைய பாராட்டுகள். தியத்திர சபைக்கு எண்ணி பார்க்கவே இல்லையே இத்தனை சிறப்புகள். முதலாவதாக என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகள். நற்கிரியைகள், நல்லதொரு சபை, நற்கிரியைகள் என்று சொல்லி அந்த சபையிலே செய்யப்படக்கூடிய நற்கிரியைகளை பார்க்கிறோம். கிரியைகளினாலே நமக்கு ரட்சிப்பு அல்ல, கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின், எபேசியர் 2:8-9 ரட்சிக்கப்பட்ட பின் நம்முடைய ரட்சிப்பை நற்கிரியைகளிலே காட்டுகிறோம். அவ்வளவுதான். கிரியைகளினாலே ரட்சிப்பு அல்ல. நாம் பெற்ற ரட்சிப்பை திருச்சபைக்கு, உலகத்திற்கு நற்கிரியைகள் மூலமாக காட்டுகிறோம், காட்ட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக நற்கிரியைகள். இரண்டாவதாக அன்பு. எபேசுவிலே அன்பு தணிந்து போயிற்று. நீ ஆதி அன்பை இழந்தாய் என்று சொல்லி ஆவியானவர் கண்டிப்பதாக பார்க்கிறோம். இங்கே தியத்திர சபையிலே அன்பு பாராட்டப்படுகிறது. நீ அன்புள்ள திருச்சபை என்று ஆண்டவர் அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புள்ள சபை,
அன்புள்ள சபைனா தியாகமுள்ள சபை என்ற அர்த்தம். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தியாகம் பண்ணி அன்பு கூர்ந்தார். அன்பில்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பை காட்ட முடியாது. ஒரு தியாகமுள்ள அன்புள்ள சபை தியத்திர சபை. மூன்றாவதாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சபை. யாருக்கு? ஆண்டவராகிய தெய்வத்திற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சபை. இந்த சபை என்று சொல்லி அதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். என்னென்ன காரியங்கள், எண்ணி பார்க்க முடியாத பெருங்காரியங்கள். இன்னும் நாலாவதாக விசுவாசம் உள்ள சபை. சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம், ஆத்துமா வாழ்வதற்கு தேவை. முன்னால் ஒரு வி போடுங்க. விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் உள்ள சபை தியத்திரா சபை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் ஐந்தாவதாக பொறுமையுள்ள சபை. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரிப்பட்ட சபைகளை. பொறுமையுள்ள சபை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பொறுமையுள்ள சபையாக இந்த சபை காணப்படுகிறது. இன்னும் பார்க்கும் பொழுது முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு இப்பொழுது நீ அதிகமான கிரியைகளை செய்கிறாய் என்று சொல்லி அந்த சபை ஆவியானவரால் பாராட்டப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நற்கிரியைகள் செய்தார்கள், போக போக நற்கிரியைகளை செய்தார்கள், இப்பொழுது இன்னும் நற்கிரியைகளை செய்கிறார்கள். பாராட்ட வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக அந்த சபைக்கு போகிறவர்கள் கைதட்டி பாராட்டுவார்களே. இன்னும் ஏழாவதாக 1, 2, 3 மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? முதலாவதாக நற்கிரியைகள், இரண்டாவதாக அன்பு, மூன்றாவதாக ஊழியம், நான்காவதாக விசுவாசம், ஐந்தாவதாக பொறுமை, ஆறாவதாக அதிகமான கிரியைகள், இன்னும் ஏழாவதாக ஆழங்களை அறியாதவர்கள் அங்கே உண்டு என்று சொல்லி ஆவியானவர் அறிவிப்பதாக பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தை பாருங்கள். தியத்தீராவிலே இந்த புத்தகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, பிரத்யேகப்பட்ட மக்கள் சாத்தானுடைய ஆழங்களை அவர்கள் அறியவில்லை. சாத்தானுடைய ஆழங்கள் என்றால் என்ன பொருள்? கள்ள புத்தகங்கள், அது மட்டுமல்ல கள்ளத்தனமான காரியங்கள், துஷ்டமான காரியங்கள், அடுத்த மதத்தினரோடு ஒத்துப்போய் காம்ப்ரமைசிங், சமரசம் பண்ணி வாழக்கூடிய ஒரு நிலைமை, இன்னும் அருவருப்பான காரியங்களிலும் ஈடுபடுவது. அதிகமான நற்கிரியைகளை செய்தவர்கள் அருவருப்பான காரியங்களிலும் ஈடுபடுவதாக பார்க்கிறோம். சாத்தானுடைய ஆழம், குழியிலே விழுந்தவர்கள் எழும்புவது கஷ்டம். படிக்கட்டு இல்லையே, அது ஒரு இருள்மயமான இடம், அது அழிவை கொண்டு வரக்கூடியது. ஆட்கள் பார்க்கவில்லையா? எழுப்பி விடுவதற்கு யாரும் இல்லையா? அழிவு சில நாட்களிலே அல்லது சில வாரங்களிலே நிச்சயம். ஆக சாத்தானுடைய ஆழங்களை அறியாத நல்ல மக்களும் அந்த சபையிலே இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, விக்கிரக வணக்கத்தை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னென்ன? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களை படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். யேசபேல் பழைய ஏற்பாட்டிலே வருகிறாளே ஒருத்தி, அவளுக்கு அடையாளமாக இந்த பெண்ணை ஆண்டவர் இந்த சபையிலே இருக்கிறாள் என்று சொல்லி அடையாளமாக அறிமுகப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். விக்கிரக வணக்கம், வேசித்தனம், இந்த ரெண்டும் அந்த சபையிலே இருந்ததாகவும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த ரெண்டும் அருவருப்பானவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை பொறுத்தளவிலே 1 விரதத்துவம், 2 விவாகம், அதற்கு பிறகு விபசாரம். 3 காரியங்கள் தான் உலகத்திலே. 1 விரதத்துவம், திருமணமாகாமல் தேவனுக்காக பிரத்யேகப்பட்டு வாழக்கூடியவர்கள். 2 விவாகம், ஒருவனுக்கு ஒருத்தி, ஆண்டவர் நிச்சயிக்கக்கூடிய திருமண வாழ்க்கை. விவாக மஞ்சம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 3 விபசாரம், விரதத்துவத்திற்கு மிஞ்சி, விவாகத்திற்கு மிஞ்சி
காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் விபசாரத்தில் போய் முடியும். வேதத்தை பொறுத்தளவிலே ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரே எலும்பு, ஒரே மாம்சம், ஒரே அதிகாரி என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தோடு, என்ற கொள்கையோடு, ஆண்டவருடைய போதனையோடு வாழ வேண்டியது திருமண தம்பதிகளின், திருச்சபை மக்களின் கடமையாகும். ஆக இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் திருச்சபை மக்களை வஞ்சிக்கும்படி இடம் கொடுக்கப்படுவதாக இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். விபசாரத்தையும் வேசித்தனத்தையும் விக்கிரக வணக்கத்தையும் விட்டுவிட்டு விசுவாசத்தில் வளர வேண்டியது திருச்சபை மக்கள் கடமை. இந்த சீர்கேடுகளுக்கெல்லாம் மிஞ்சி பார்க்கும் பொழுது சில தண்டனைகளையும் அங்கே பார்க்கிறோம். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கும் என்றால், திருச்சபையே, அந்த திருச்சபை அங்கத்தினே, அங்கத்தினளே, இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் சில தண்டனைகள் அங்கே சொல்லப்படுகின்றன. 22 பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2:28. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி, எழும்ப முடியாது, கட்டில் கடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தை தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தண்டனைகளை வழங்க இருப்பதாக பார்க்கிறோம். கட்டில் கடை, மிகுந்த உபத்திரவம், பிள்ளைகள் கொலை செய்யப்படுவார்கள். ஐயா, பிள்ளைகள் என்னையா பாவம் செய்துச்சு? பிதாக்களின் அக்கிரமங்கள் பிள்ளைகளுக்கு. யோபு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பெற்றோர் செய்யக்கூடிய பாவங்கள் பிள்ளைகளுக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு பலிக்கும் என்ற காரியத்தை அங்கே நாம் படிக்கிறோம். எனவே நாம் வாழும் பொழுது, இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரிகளாக ஜீவிக்க வேண்டுமே ஒழிய பொல்லாத காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள கூடாத அளவிலே நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீது பாவம் செய்தான். அவன் பாவம் செய்ததினாலே பாவத்தின் பலாபலன்கள் என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்கு கிடைத்தது. 51ஆம் சங்கீதத்தின் மூலமாக மீண்டும் அவனை ஆண்டவர் ஆட்கொண்டார். இருப்பினும் ஒரு காலத்திலே ஒளிப்பிடத்தில் செய்ததை அவனுடைய பிள்ளைகள் பட்ட பகலிலே செய்தார்கள். பட்டயம் அவன் வீட்டை விட்டு விலகாதிருந்தது. படுகொலைகள் ஆங்காங்கு அவனுடைய குடும்பத்திலே நிகழ்ந்தன. ஒரு நாயை போல வனாந்தரத்திலே துரத்தப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஜாக்கிரதை, உங்கள் பாவங்கள் உங்களை தொடரும், பின்தொடரும், உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தையும் என்று எண்ணி ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்தார். தோலாடையை உண்டு பண்ணினார். ரட்சிப்பின் வஸ்திரமாக அதை தரித்தார். அதற்கு பிறகு இனி நீங்க ஒழுங்கா இருக்கணும், தோட்டத்துக்குள்ள அமைதியா இருக்கணும், பாவத்தில் ஈடுபடக்கூடாது, சரியா என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பாவம் செய்தார்கள், மன்னிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து நடந்தது என்ன? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையே சுடரொளி, பட்டயம், நிலம் சபிக்கப்பட்டது. முள்ளுங்குறுக்கு முளைத்தன. ஆபேல் படுகொலை செய்யப்பட்டான். காயின் தலைமறைவானான். பாடுகள், பாவங்களுக்கு தண்டனைகள். எனவே பாவத்திற்கு விலகி பரிசுத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக கட்டில் கடையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். சிலர் கட்டில் கடையாக கிடப்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். மிகுந்த உபத்திரவத்தினூடாக அவர்களெல்லாம் வழிநடத்தப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கொலை செய்யப்படுகிறார்கள். குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே திடீர் கொலைகள், திடீர் விபத்துக்கள் நடந்து ஆட்கள் சாகிறார்கள். சபைகளிலே பார்க்கிறோம். துன்மார்க்கமாக மனிதர்கள் வாழும் பொழுது கிரியைகளுக்கேற்ற பலனையும் ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கிரியைகளுக்கேற்ற பலன் நற்கிரியா? நல்ல பதில். துர்க்கிரியா? தண்டனையின் பதில் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் அவர்கள் நொறுக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே, அந்த வசனங்களிலே நாம் வாசித்து முடிக்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். எப்படி? 21ஆம் வசனம் முதலாக பார்ப்போம். 21, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை என்று தொடர்ந்து அவளுக்கு விருப்பம் இல்லாததினாலே, மனம் திரும்பாததினாலே தண்டனைகளை ஆண்டவர் கொடுப்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தவணை கொடுத்தேன், மனம் திரும்பவில்லை. எத்தனையோ தவணைகள் கொடுத்து பார்த்தேன், மனம் திரும்பவில்லை.
பார்வோனுக்கு எத்தனையோ தவணைகள், மனம் திரும்பவில்லை. சவுலுக்கு தவணைக்கு மேல் தவணை, மனம் திரும்பவில்லை. யூதாசுக்கு தவணை, அவன் காட்டிக் கொடுப்பதற்கு முன்பே ஆண்டவர் தம்மை தாமே காட்டிக் கொடுத்து விட்டார். யாரை தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று அந்த போர்ச்சேவர்கள் சொன்னார்கள். நான் தான் என்று ஆண்டவர் சொன்னாரே. இயேசு தம்மை தாமே காட்டிக் கொடுத்தார். ஜீசஸ் betrayed himself. அவரை யூதாஸ் ஓடி வந்து காட்டிக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஒருவன் காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு சொன்னது நிறைவேறத்தக்கதாக 30 வெள்ளிக்காசு வாங்கி விட்டானே, காட்டிக் கொடுக்காவிட்டால் பிடுங்கி கொண்டு போய் விடுவார்களோ அந்த காசுக்காக, பல காரணங்களுக்காக அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டாலும், ஏற்கனவே தன்னை காட்டிக் கொடுத்தாலும் அவன் துணிகரமாக வந்து காட்டிக் கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். திருந்தவில்லை. மனம் திரும்புவதற்கு தவணைக்கு மேல் தவணை கொடுத்தாலும் சில மக்கள் மனம் திரும்பவில்லை. எனவே கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் கொடுக்க முன் வருவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் மனம் திரும்பி விட்டால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மனம் திரும்பி விட்டால் சில பரிசுகளை ஆண்டவர் கொடுப்பதாகவும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன? 24ஆம் வசனம் முதலாக, தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களுக்கு, உண்மையானவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, ஒண்ணு, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். 2, உங்களுக்குள்ளதை நான் வருவனவும் பற்றி கொண்டிருங்கள். அப்படின்னா அடுத்த வசனம், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். அடுத்த வசனம், அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும், இயேசு விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். தவணை கொடுத்தேன், மனம் திரும்பவில்லை. எனவே கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவர்களுக்கு கொடுப்பேன். மற்றவர்களுக்கு, மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்கிறவர்களுக்கு வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். அவர்களுக்கு பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசளிப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து சில கற்பனைகளை சொல்லி ஆண்டவர் முடிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னென்ன கற்பனைகள்? உனக்கு உண்டானதை பற்றி கொண்டிரு, உனக்கு உண்டானதை பற்றி கொண்டிரு. என்னது? விசுவாசம், பரிசுத்தம், இந்த காரியங்களை பற்றி கொண்டிரு. 2, ஜெயங்கொள். பிசாசின் மேல், உலகத்தின் மேல், மாம்சத்தின் மேல் ஜெயங்கொள் என்று சொல்லி புத்தி சொல்வதாக பார்க்கிறோம். முடிவு பரியந்தம், இறுதி மட்டும் பெற்ற ரட்சிப்பை நீர் பேணிக்கொள், காத்துக்கொள், காதுள்ளவன் கேட்க கடவன். என்னுடைய வசனங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. நியாய தீர்ப்பு என்பது சபையிலேயே தொடங்குகிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே. எனவே கர்த்தருடைய கடுமையான நியாய தீர்ப்புகளுக்கு நாம் தப்பி வாழ வேண்டும் என்றால், இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கடினப்படுத்தாமல் கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுத்து, வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சமூகத்திலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், கனி கொடுக்கும் ஜீவியம் நாங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று கருதி தவணைக்கு மேல் தவணை கொடுத்து எங்களுக்காக நீர் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சொற்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மை பற்றி கொண்டு உமக்கு மகிமையாக வாழத்தக்கதாக கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தையை, வசனத்தை நாங்கள் பற்றி கொண்டு ஜெயங்கொள்ளுகிறவர்களாக விளங்கி நீர் எங்களுக்கு தந்த விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொண்டு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வாழ எங்களை உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.